376 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை மாநகரம் புராதன பெருமையை வாய்ந்து வரலாற்று பின்னணி கொண்டு விளங்குகிறது. ஐரோப்பியர்களின் வருகைக்கு பிறகு சென்னையில் உருவாக்கப்பட்ட கட்டடங்கள் நகரின் அடையாள சின்னங்களாக இன்றும் திகழ்கின்றன. சென்னை தினத்தில் அந்த கட்டடங்களின் சிறப்பை பற்றி இப்போது பார்க்கலாம். புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளான பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோரின் முயற்சியால் 1939ஆம் ஆண்டு இதன் கட்டுமான பணி தொடங்கப்பட்டது. வர்த்தகமும் வளமடைந்து கோட்டையை சுற்றி நகரமும் உருவானது. தமிழக அரசின் தலைமைச் செயலகமாக செயல்பட்டு வரும் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையின் அசைக்க முடியாத அடையாளமாக தற்போதும் திகழ்கிறது. சென்னையின் மற்றொரு அடையாளம் ரிப்பன் மாளிகை. லோகநாத முதலியாரால் கட்டப்பட்ட இந்த கட்டடம் சென்னை மாநகராட்சியாக கம்பீரமாக நிற்கிறது. 1688இல் இந்தியாவின் முதல் மாநகராட்சியாக சென்னை அறிவிக்கப்பட்டாலும் 1909ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 1913ஆம் ஆண்டில்தான் மாநகராட்சி அலுவலக பணிகளுக்காக ரிப்பன் மாளிகை திறக்கப்பட்டது. 1600ஆம் ஆண்டுகளில் சென்னை, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்க்க நீதி என்ற அமைப்பு சென்னை மாகாணத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்தது. பாரிமுனையில் உள்ள இந்த கட்டடத்தில் ஒட்டுமொத்த வழக்குகளை விசாரிக்க சால்டி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. இதுவே பின்னர் 1801ஆம் ஆண்டு முதல் 1862ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய 62 ஆண்டுகள் உச்சநீதிமன்றமாக செயல்பட்டு வந்தது. இதில் சுவாரஸ்ய தகவல் என்னவென்றால், தமிழகத்தின் முதல் சிறைச்சாலை இந்த கட்டடத்தில்தான் செயல்பட்டு வந்தது. தற்போது அந்த அறை புதுப்பிக்கப்பட்டு பத்திரிகையாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அழகிய கட்டடக்கலையையும் உறுதித்தன்மையும் கொண்ட இந்த கட்டடம் சென்னை உயர்நீதிமன்றமாக மாநகரின் பாரம்பரிய அடையாளமாக திகழ்ந்து வருகிறது. இங்கிலாந்தின் லேப்ரி கல்லூரியில் இருந்த சில நூல்கள் ஆட்சி பணிக்கு தயாராகும் இந்திய மாணவர்களின் நலன் கருதி 1860ஆம் ஆண்டு சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அருங்காட்சியகத்தில் 1890ஆம் ஆண்டு வரை அந்த நூல்கள் பராமரிக்கப்பட்டன. அப்போது மதராஸ் ஆளுநராக இருந்த கன்னிமாரா பிரபுவின் முயற்சியால் கன்னிமாரா நூலக கட்டடம் 1896ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இதுவரை நாம் பார்த்த வரலாற்று அடையாளங்கள் அனைத்துமே 100 வருடங்கள் கதை பேசும் சிற்பங்களாக உள்ளன. இவை அனைத்தையும் பழமை மாறாமல் இவ்வாறே பராமரிக்கப்பட வேண்டும் என்பதே ஆராய்ச்சியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் கவியரசன்.